ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக லவ் மீ அகெயின்ஸோட நெக்ஸ்ட் பாட்டை தான் அட்டன்ட்ருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற விட இருக்காது பெண் தரமதி தெரிஞ்ச ரிலீஸ் சாரி ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். பாட்டுக்குள்ள போகலாம். இந்த ஜங்குக்கு ஒன்று தான் லவ் பண்ணிகிட்ருக்கானுங்கிற மாதிரிலாம் திங்க் பண்ணிகிட்ருக்காத அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஹாஷாகவே நம்மகிட்டே பிடிச்சி திட்டிருப்பாரு. நைட்டு அந்த மாதிரி பேசினா மார்னிங் இந்த மாதிரி பேசித்தானேங்கிற மாதிரி டென்ஷன்லேயும் நம்ம டேயுமே இந்த ஒர்க் எல்லாத்தையுமே பண்ணுவார். ரொம்பவே டிப்ரெஷன் ஆகிட்டுருக்காரு. இந்த மாதிரி ஆகிட்டுருந்தா இந்த மாதிரி ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு உள்ளே என்ட்ராகிற டேயோட ஹேண்ட்ஸ்லேருந்து ஃபைல்ஸ் கீழே விழ போகிறத ஜெனி நோட் பண்ணிவிட்டு ஜெனி வந்து க்ரிப்பாக பிடிச்சிட்டு பார்த்துட்டு இவ்வளோ ஃபைல்ஸை ஏன் தூக்குனேன், என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல, நான் ட்வீட் பண்ணிருப்போம்லங்கிற மாதிரி நம்ம ஜெனி ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிட்டு டே கூடயே கேபினுக்குள்ளே என்ட்ராகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு ரொம்ப கோமாகி ஜெனியை பிடிச்சி பயங்கரமாக திட்டி தீக்குறாரு. உனக்கு என்ன ஒர்க்கு கொடுத்துச்சு? அவன் பின்னாடியே பாடி கார்டாக செக்யூரிட்டியாக போக சொல்லியா நான் அந்த பிளேஸில் உனக்கு சேலரி கொடுத்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உனக்கு கொடுத்த ஒர்க்கை முதல்ல என் பண்ணிட்டியா? ஒர்க்கை ஒழுங்காக என் பண்ண முடியலல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் இப்படி டேக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்கிற மாதிரி காண்டாகி எப்போ பார்த்தாலும் டேக்கிட்டே இருக்கிற அந்த க்ளோசிங் மூமெண்ட்டையும் நோட் பண்ணிவிட்டு தியாவை ஜெனியை வேலையை விட்டு தூக்கிடுவார். நம்ம ஜங்குக் ஃபயர் பண்ணி அனுப்பிடுவார். இந்த மாதிரி பண்ணதை பார்த்துட்டு ஜெனி ரொம்ப ஷாக் ஆகி சிவா சார் ப்ளீஸ் சார், இந்த மாதிரிலாம் கோவப்படாதீங்க சார், நான் ஜஸ்ட்டு ஹெல்ப் தானே பண்ண, கேட்க கோவப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெனி எவ்வளவோ க்ரை பண்ணி அழுறா. அந்த மாதிரி அழுதாலுமே எப்போ பார்த்தாலும் ஏன் டே பக்கத்தில் இருந்துகிட்டு இருக்கியாங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் இப்படி வேலையை விட்டு தூக்குனா இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்மகிட்டே ரொம்ப கோவமாகி அந்த ஹேண்ட்ஸில் வச்சுருக்க ஃபைல்ஸ் எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு நேராக வந்து ஜங்குக்கோட ஷார்ட்டையும் பிடிச்சி இழுத்துருவார். என்ன நினச்சிட்டு இருக்க நீ மனசில்? எதுக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க ஜங்குக்? ஏன் மேலே தானே உனக்கு கோவம்? ஏன் மேலே இருக்க கோவத்தை ஏன் மேலே மட்டும் காட்ட வேண்டியதுன்னு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசினா நம்மகிட்டேயே புஷ் பண்ணி தள்ளிட்டு ஒரு சிஓவே இந்த மாதிரி ஷார்ட்டை பிடிச்சி பேசுகிற உனக்கு மேனஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக டேயும் பிடிச்சி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா ஜெனி இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு வேண்டாம் டே, எனக்காகலாம் ஃபைட் பண்ணாத, நான் இந்த கம்பெனி விட்டு போயிருந்தேன், நீ ஃபைட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி டேயோட ஹேண்ட்ஸை பிடிக்கிறா. இந்த மாதிரி பிடிச்சா ஜங்குக்கு இந்த மூமெண்ட்டை பற்றி காண்டாகி ஜெனியை பிடிச்சி தள்ளி விட்ருவாரு. தள்ளி விட்டுட்டு டேயா அவருக்கு பின்னாடி நிற்க வைக்கிறாரு. என்ன நினச்சிட்டு இருக்க? ஒன்றை தான் இந்த பிளேஸ்லேருந்து முதல்ல வெளியே போக சொன்னேன், நீ என்ன அவனுக்கு கேர் கொடுக்குற மாதிரி பேசிகிட்டு இருக்க? ஒருக்கு என்னவோ அட்டை போய் பாரு அப்படிங்கிற மாதிரி வெளியே போனுங்கிற மாதிரி கத்தவும் ஜெனி அந்த பிளேஸ்லேருந்து அப்படியே எழுந்து ரன் பண்ணபடி ஓடிடுவா. இந்த மாதிரி ஓடுனா இந்த மாதிரி ஜங்குக் பண்ணுற மூமெண்டெல்லாம் பார்த்து டே ரொம்ப கோவமாகி இப்படி ஜங்குக் பின்னாடி நின்றவர் ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை புஷ் பண்ணி ஜங்குக்கோட நெக்கை க்ரிப்பை பிடிக்கிறாரு. நானும் உன்கிட்ட எவ்வளவோ எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கலான் தான் நானும் ட்ரை பண்ணுறேன். ஆனால் பட் நீ வந்து நான் சொல்கிறது நீ கேட்கவே கூடாதுன்ட்டே இருக்கிற. இங்கே பாரு ஜங்குக்கு, நீ இப்போ உன்னோட லிமிட்டை ரொம்பவே கிராஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பாரிஸ் போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், உன் லைஃப்பை விட்டு மூவ் ஆன் ஆக போகிறேன்டானே என்கிட்ட எப்போ பார்த்தாலும் பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருந்த. நீ என்னடா என்னை பார்த்து திங்க் பண்ணி ஒவ்வொருத்தரையாக ரிஜெக்ட் பண்ணிகிட்ருக்குது. நானே சொல்கிறேன் என்னோட ஒர்க்கை ரிசைன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே ஒரு பேப்பரை ரெடி பண்ணி அதில் சைன் பண்ணி எனக்கு வேலை வேண்டானுங்கிற மாதிரி எழுதி ஜொங்கு கூட ஹேண்ட்ஸ்லேயே கொடுத்துட்டு நம்மகிட்டே கோவமாக அப்படியே வெளியே போவார். இந்த மாதிரி போனால் ஜெனி இந்த மாதிரி க்ரை பண்ணிட்டு வர மூமெண்ட்டை ஜிமினா நோட் பண்ணிவிட்டு என்ன எந்த நேரமும் அப்படி தொணன்னு ப்ராப்ளம் பண்ணி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பா. க்ரை பண்ணப்படி எங்கே ஓடுற ஜெனி அப்படிங்கிற மாதிரி ஜெனியை வந்து பிடிச்சா ஜொங்கு பேசினது நடந்துக்கிட்ட மூமெண்ட் எல்லாத்தையுமே ஜெனி சொல்லி பயங்கரமாக க்ரை பண்ணிவிட்டு என்னை வேலையை விட்டே தூக்கிட்டாங்க, இனி நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையேங்கிற மாதிரி அழுறா. அந்த மாதிரி அழுதா சரி நீ க்ரை பண்ணாத, நான் ஜங்குக்கிட்ட பேசுகிறேன், நான் பேசினா அவன் கேட்பான் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசிகிட்டு இருந்தா ஜெனியை ஃபாலோ பண்ணப்படி செம்ம காண்டா கம்பெனியை விட்டு வெளியே போகிற நம்ம டேயை பார்க்குறாரு. ஹே டே எங்கே போகிற டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெனிக்கிட்ட நின்று நம்ம ஜிம்மி டேயை பார்த்தபடி ரன் பண்ணபடி ஓடுனா ஜெனியுமே டே கோவமாக போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு டேயை ஃபாலோ பண்ணபடி தான் ஜெனி 2 பேருமே கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸ்க்கு வராங்க. இந்த மாதிரி வேண்டாம் இப்போ கரெக்டாக அந்த சிஓ ரூம்குள்ளே ஜங்குக்கு காட்டுனோம். உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா அந்த கேலுக்காண்டி இப்படி வேலையே வேண்டான்னு ரிசைன் பண்ணுவட்டே அப்படிங்கிற மாதிரி இப்போ சைன் பண்ணி கொடுத்துட்டு போயிருப்பார்ல, அந்த பேப்பரை பீஸாக கிழிச்சு எரிஞ்சிடுவார். இந்த மாதிரி எரிஞ்சால் அந்த ரூமுக்குள்ளே கரெக்டாக சுகர் என்ட்ராகி இங்கே நம்ம ஜங்குக் பண்ணிகிட்டு இருந்த மூமெண்டெல்லாம் ரூமுக்கு வெளியே நோட் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாரு. இந்த மாதிரி திட்டிட்டு பேப்பர்ஸை கிழிச்சு எறிகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்காடா அப்படிங்கிற மாதிரி திட்டவும், வாடா என் ஃப்ரெண்டு
என்ன எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குனுங்கிற? எப்போதும் உன்னோட பாய் ஃப்ரெண்டு தான் என்னை பார்த்து அப்படி திட்டுவார், உங்ககிட்ட வேற ஏதாவது சொல்லி அனுப்பிட்டாரா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஷுகா வந்த வேகத்திலே ஜங்குக்கோட சீக்ஸில் ஸ்லாப் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணால் இப்போ கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸ்க்கு டே போயிருப்பார்ல, டேயை வந்து ஜிமினாவும் ஜெனி பிடிச்சான். டே வந்துட்டு ரொம்ப பெயின் ஆகி, இதுக்கு மேலே என்னால் இந்த கம்பெனியில் இருக்க முடியாதுடா, நானும் என் லவ்வுக்காக அவன் பின்னாடியே போய் ரொம்ப டயர்டாயிட்டேன், நான் என்ன சொல்ல வரேங்கிறது அவன் கேட்க மாட்டேங்கிறான், மேரேஜ் ஆகியுமே என்னை இவ்வளோக்குள்ளே இக்னோர் பண்ணுறான், எனக்கு அநேகமாக அவன் என்னை ரிவெஞ்ச் பண்ண தான் இந்த பிளேஸ்க்கு வந்த மாதிரி தெரியுது, என் கூட லைஃப்பை ஷேர் பண்ண இல்லை ஜிமினா, அதான் அவனை ஏன் நான் ஹேட் பண்ணணும், என்னை ஏன் அவன் ஹேட் பண்ணதுக்கு கஷ்டப்படணும், ஒன் டே வந்து அவனுக்கு எல்லா மூமெண்ட்டு தெரிய சொல்ல என்ன அவன் ஹேட் பண்ண மூமெண்ட்டை நினச்சி அவன் இன்னுமே கில்ட்டியில் துடிப்பான். அந்த பெயினை நான் அவனுக்கு கொடுக்க இனி விரும்பலை, நான் இந்த பிளேஸ்லேருந்து போகிறத டிசைட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டே அங்கேருந்து போனால் டேயை ஃபாலோ பண்ணபடி ஜிமினாவுமே நேரம் டே கூடயே டேயோட ஹவுஸ்க்கு போகிறாரு. டேயோட ஹவுஸ் ஜங்குக்கும் டே இருக்கிற ஹவுஸ் கிடையாது, டேயோட ஹவுஸ்க்கே வீமின் 2 பேருமே போகிறாங்க. ஜெனிக்கு இங்கே நடக்கிற மூமெண்ட் ஒன்றுமே புரியாமல் டே கூட தான் ஜெனியுமே போகிறா. இந்த மாதிரி பண்ணால் டே அவரோட லக்கேஜு பேக்ஸு திங்ஸுங்கிற மாரி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நான் இந்த பிளேஸில் இருக்குல்ல, நான் அதர் சிட்டிக்கு போகிறேன் அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு. ஏன்டா அந்த மாதிரி பண்ணுற, கண்டிப்பாக நான் ஹவுஸ்க்கு வரலன்னு தெரிஞ்சு ஏன் ஹவுஸ்க்கு தான் அவன் வருவான், பிறகு என் பேரண்ட்ஸையும் டார்ச்சர் பண்ணுவான், அதுக்கு பதிலாக நான் இந்த பிளேஸில் இல்லைன்னு தெரிஞ்சால் அவன் என்ன தான் தேடி அலைவான், நான் அதர் கண்ட்ரிக்கு போகிறேன்னு நீ ஜங்குக்கிட்ட சொல்லிடு, நான் பக்கத்து சிட்டியில் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வேறு ஒரு சிட்டியில் நம்ம டே கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு பர்சன்கிட்ட கால் பண்ணி நான் அப்பார்ட்மெண்ட் கேட்டேனே ரெடி ஆகிடுச்சா அப்படிங்கிற மாரி கேட்கவும், ரெடி ஆகிடுச்சிட்டு எதுக்கு புதுசாக அப்பார்ட்மெண்ட் கேட்குறேங்கிற மாரி கேட்டான். இனி நான் அங்கே தான் வந்து இருக்க போகிறேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினாவும் டேயுமே நேராக அந்த இன்னொரு நியூ சிட்டி இருக்குல்ல அந்த பிளேஸ்க்கு தான் போகிறாங்க. டேயை கரெக்டாக அந்த பிளேஸில் கொண்டு விடுறதுக்காக நம்ம ஜிமினாவும் போகிறாரு. இந்த மாதிரி போனால் டே சைடு இப்படி இருந்தால் இப்போ ஜங்குக் சைட்டை தான் காட்டுது. ஷுகா இந்த மாதிரி ஸ்லாப் பண்ண மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்ப கோவமாகி, என்ன அந்த டேக்கு சப்போர்ட்டாக நீயுமே என்னை எதிர்க்கிறியா, என் மேலே கோவம் காட்டுறியா அப்படிங்கிற மாதிரி பேசினான். பைத்தியம் 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 மாதிரி நீ திங்க் பண்ணுற ஜங்குக், அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமாடா, அன்றைக்கி ஏன் டே மேரேஜ் ஹாலுக்கு வரலங்கிறது உனக்கு தெரியுமாடா, நாங்கள் யாருமே ஏன் அந்த மேரேஜ் ஹாலில் இல்லைங்கிறது உனக்கு தெரியுமாடா மட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நீங்கள் எல்லாருமே என்னை சீட் பண்ணி ஏமாற்றிட்டீங்க, நீயுமே தான், நான் சொல்லப்போனால் உன்கிட்டையும் பேசாமல் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோமா வேற நம்ம ஷுகா பார்த்து திட்டுனோம். மெண்டல் பைத்தியம் வாயை மூட்ரா, மேரேஜ் ஹாலுக்கு தாண்டா நாங்கள் எல்லாருமே ரெடியாக இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்போது அந்த மூமெண்ட் டேயும் ஜங்குக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக பிரிஞ்சிருக்காங்களா, அந்த மூமெண்ட்டை இப்போ நம்ம ஷுகா சொல்கிறாரு, டே ஏன் மேரேஜ் ஹாலுக்கு வரலங்கிறத சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னோம். டேயோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே மேரேஜ் ஹாலுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. டே போனதோடைய மேரேஜ் பிரேக் பண்ணதோட நம்ம நீ ஜங்குக்கா அதே பிளேஸில் மேரேஜ் பண்ணு, ஒருவேளை மேரேஜ் பண்ண பேரண்ட்ஸு ஓகே பண்ணலன்னா ஜங்குக்கு நேராக உன் ஹவுஸ் கூப்பிட்டு வந்துடு அப்படிங்கிற மாதிரி இப்படி பாய்ஸஸ் எல்லாருமே பேசிட்டு டேயோட ஃப்ரெண்ட்ஸு ஜிமினா ஷுகா எல்லாருமே பேசிட்டு தான் அவங்க பைக்கில் வந்துட்டுருப்பாங்க. இந்த மாதிரி வந்துட்டு இருந்தா இப்போ நம்ம டேயோட மாம்கிட்டேருந்து ஒரு கால் வரும். இந்த காலை பிக் பண்ணிவிட்டு என்னாச்சு மேம் அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். இந்த மாதிரி நாங்கள் ஒரு மாலுக்கு வந்தோம், டேடிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு டேயோட டேடோட ஹெல்த்தில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கும்போது டேயோட மாம் பயத்தில் டேட்ட சொல்லி கரெக்டான டயத்துக்கு முன்னாடியே மேரேஜ் காலுக்கு வர வேண்டிய நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே அந்த மாலுக்கு போய் டேயோட டேடை நேராக ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம். டைம் மூவ் ஆன் ஆகிறத பாய்ஸஸ் நோட் பண்ணிவிட்டு டேட்டையா நீ டைம் ஆகிட்டுருக்கு, நீ ஜிமினா ஷுகா 3 பேருமே மேரேஜ் ஹாலுக்கு போங்க, நாங்கள் பேரண்ட்ஸை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறோம், டேடை அட்மிட் பண்ணுறோம், டேடுக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட டேடை மற்ற ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா, டேயோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லோரும் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவாங்க. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனால் நம்ம ஜிமினா ஷுகா இவங்க 3 பேருமே பைக்கில் வந்துட்டு இருப்பாங்க. அவரோட பைக்கில் வந்தால் யூமின் 2 பேருமே ஜிமினா பைக்கில் வந்துட்டுருப்பாங்க. இந்த மாதிரி மேரேஜ் ஹாலுக்கு வந்துட்டுருக்க சொல்ல டைம் ரொம்ப மூவ் ஆன் ஆகிட்டுருக்கேங்கிற மாதிரி டென்ஷன்லேயும் டிப்ரெஷன்லேயும் ஜங்குக்கு அங்கே பயத்தில் இருப்பான், அவன் பெயினில் துடிச்சிட்டு இருப்பான், சீக்கிரமாக போகணுங்கிற மாதிரி ஒரு வேகத்தில் ஒரு எமோஷ்னலில் ரொம்ப வேகமாகவே பைக்கை ட்ரைவ் பண்ணப்படி வர டேயோட பைக்கை ஆப்போசிட்டில் இருக்க வர ட்ரக் இடிக்கும். இந்த மாதிரி இடிக்கிறத பார்த்து நம்ம யூமின் 2 பேருமே ஷாக் ஆகி அவங்க பைக்லேருந்து இறங்கி இப்படி இடித்த
வேகத்துக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து ரோட்டில் விழுற டேயை வந்து அப்படியே தூக்குறாங்க. இந்த மாதிரி தூக்கணும் விழுந்த வேகத்துக்கு டேயோட ஹெட்டில் பயங்கரமாக அடிபட்டு பிளட் லாஸ் ஆகும். இப்படி லாஸ் ஆக சொல்ல கூட டே ஜிமின் என்னை எழுப்புடா நம்ம மேரேஜ் ஹாலுக்கு போகணுண்டா. ஜங்குக்கு எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பான்டா. என்னால் எழுந்திக்க முடியல, கொஞ்சம் என்னை எழுப்புங்களேன் அப்படிங்கிற மாதிரி. அந்த செகண்ட் கூட ஜங்குக்கு எனக்காக வெயிட் பண்ணுவான், மேரேஜ் ஹாலுக்கு போகணுங்கிற மாதிரி நம்மகிட்டே பேசியிருந்திருப்பாரு. இப்படி பேசிகிட்டு இருந்தாலும் ஹெட்லேருந்து பிளட் லாஸ் ஆன மூமெண்ட்டில் நம்மகிட்டே அப்படியே மயங்கியிருப்பார். மயங்கின நம்மகிட்ட ஜிமினாவும் சுகாவும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அன்னைக்கு ஒன்றை பார்க்க தான் அவ்வளோ வேகமாக வந்தார். ஆனால் ஒரு ட்ரக் வர்றதை நோட் பண்ணாமலே வந்து இடிச்சிருச்சு. அந்த பிளேஸ்லேயே அவர் அப்போ கூட எனக்கு அடிபட்டுருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்கன்னு சொல்லலை. ஜங்குக்கு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான், என்னை எப்படியாவது மேரேஜுகளுக்கு கூப்பிட்டு போங்கன்னு தான் எங்ககிட்ட அவர் பேசினார். லாஸ்ட்டில் ரொம்ப பெயினில் பிளட் லாஸ் ஆன மூமெண்ட்டில் மயங்கிட்டார். எங்கள் 2 பேருக்கு என்ன பண்ணன்னு தெரியாமல் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணோம். 1 வீக் கழிச்சு தான் ஐயே ஓப்பன் பண்ணார். ஐயை ஓப்பன் பண்ண அடுத்த செகண்ட் ஒன்றை தான் தேடினார். அப்போ நீ இந்த கண்ட்ரிலே இல்லை. இதை கேட்டு அவர் எவ்வளோ கில்ட்டி ஆனார் தெரியுமா? அந்த செகண்ட் அந்த மூமெண்ட் இதில் எதுலையுமே டேயோட ஃபால்ட்டே கிடையாது. எல்லாமே ஒரு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். டேயோட பேரண்ட்ஸ்க்கு சின்னதாக ஒரு அடிப்பட்ட மூமெண்ட், டேயோட பேரண்ட்ஸை சேவ் பண்ண போன மூமெண்ட், அங்கேருந்து ஒன்றை பார்க்க வர மூமெண்ட், அந்த ட்ரக் இடித்த மூமெண்ட் எல்லாமே ஒரு நாங்கள் நம்ப முடியாமல் நடந்த ஒரு மூமெண்ட்டு தான். இதில் எங்கே யார் மேலேயும் எந்த ஒரு ஃபால்ட்டுமே இல்லை. நீ இப்போ பேசிகிட்ருக்கே உன் டே மேலேயும் கிடையாது. அன்னைக்கு அப்படி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகியும் டேக்கு எதுவுமே ஆகாமல் திரும்ப இந்த வேர்ல்டுக்கு வந்திருக்காருன்னு நினச்சி நீ சந்தோஷம்தான் படணும். ஆனால் நீ என்னென்னா, ஏன்டா நீ அன்னைக்கே அப்படியே ஆக்சிடெண்ட் ஆகியும் உயிரோடு என் முன்னே வந்து நிற்கிறானுங்கிற மாதிரி ஒவ்வொரு டேயும் நீ பனிஷ் பண்ணிகிட்ருக்கட்டே அங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு கோவத்தில் திட்டிட்டு அங்கேருந்து நேராக நம்ம சுகா வெளியே போயிடுவார் கம்பெனியை விட்டு. இந்த மாதிரி போனாட்டே வந்து எல்லா டேஸ்மே உங்களுக்கு பார்த்த டேஸ்லேருந்து நான் அங்கே தாண்டா வந்தேன் நடந்தது என்னன்னாங்கிற மாதிரி சொல்லலாம். நம்ம ஜங்குக்கு இக்னோர் பண்ணதும் அந்த பிளேஸில் என்ன ஒரு பெயினை அனுபவிச்சான், அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, நம்மளை மட்டுமே திங்க் பண்ணியிருக்குமே, எதுக்கு வரலங்கிறத ஒரு டைம் கூட நம்ம கேட்கலையேங்கிற மாதிரி ஒரு கில்ட்டியில் திங்க் பண்ணிவிட்டு கம்பெனியை விட்டு ரன் பண்ண போய்ட்டு வெளியே வராரு. இந்த மாதிரி வெளியே வந்துட்டான் தான் கோவமாக அங்கேருந்து கிளம்பியிருப்பார்ல. டேயோட காரில் அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு திங்க் பண்ண மாதிரியே டேயோட பேரண்ட்ஸோட ஹவுஸ்க்கு தான் நம்ம ஜங்குக்கு வராரு. இங்கே வந்து பார்த்தா இங்கே இல்லவே இல்லை, அவன் அதர்ஸ் கண்ட்ரிக்கு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதையே நம்ம டேயோட பேரண்ட்ஸும் சொல்கிறது கேட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே பெயினில் டேயோட பேரண்ட்ஸ்க்கு முன்னாடியே பயங்கரமாக நீடல் போட்டு கதறி அழுறாரு. சாரி நான் ஏதோ நீ என்னை சேவ் பண்ண வரலங்கிற மாதிரி திங்க் பண்ணி ஒரு கோவத்தில் தான் அந்த மாதிரி பேசிட்டேன். எனக்கு அன்றைக்கி நடந்த மூமெண்ட் எதுவுமே தெரியாதுல்ல, அதனால தான் நான் அந்த மாதிரி பேசிட்டேன். உன்னை ஹேட் பண்ணிட்டேன், ஐ எம் ரியலி சாரி அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கதறி அழுதான். ஜெனி ஏன் இவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் ஜிமினாவும் ஜெனிக்கிட்ட அவங்க கோவத்தை காட்டாமல் சும்மா ஃப்ரெண்ட்லியாக பேசுறதுக்கு காரணம் டேக்கு ஹெவியாக பிளட் லாஸ் ஆக சொல்ல ஜெனி தான் பிளட் கொடுத்துட்டு சேவ் பண்ணியிருப்பா. அதனால தான் நம்ம ஜிமினாவுமே ஒரு ரொம்ப க்ளோஸாக பாண்டாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஜெனி என்ன டார்ச்சர் பண்ணாலும் இந்த மூமெண்டெல்லாம் நோட் பண்ணிவிட்டு பயங்கர எமோஷனில் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், நம்மளோட ஃபால்ட்டு தான். ஃபர்ஸ்ட்டில் நம்ம பேரண்ட்ஸ் தான் நம்மக்கிட்ட இருந்து புரிஞ்சாங்க. ஆனால் இப்போ நம்ம கிட்ட இருந்தே நம்ம மிஸ் பண்ணிட்டோம். நம்மளே இங்கேருந்து போக வச்சுட்டோமேங்கிற மாதிரி பயங்கர எமோஷ்னலாக க்ரை பண்ணி அழுறாரு. இப்போ அப்படியே ஒரு 1 மந்த்துக்கிட்ட ஃபாஸ்ட் ஆகுது. 1 மந்த்து நம்ம ஜங்கு கூட கம்பெனியில் தான் நம்ம ஜெமினா ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம மட்டும் தான் அதர் சிட்டியில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாரு. ஜங்கு கூட பிஹேவியர் ஜங்குக்கு வந்து கோவமாக ரூடாக நம்ம இருக்க சொல்ல எல்லா எம்ப்ளாய்ஸையும் இப்படிலாம் திட்டிகிட்டு இருந்தார். ஆனால் இப்போல்லாம் அப்படிலாம் திட்டாமல் ரொம்ப நார்மலாக ஒரு சிவ எப்படி உள்ள என்ட்ராக வரும் அதேமாரி என்ட்ராகி அவருக்கான ஒர்க்கை மட்டுமே பண்ணிகிட்ருக்குற இந்த ஹோல் மூமெண்ட்டையுமே நம்ம ஜெமினா நோட் பண்ணிவிட்டு டேக்கு கால் பண்ணி அவளத்தையுமே சொல்வார். என்ன இப்போ ஜங்குக்கு ரொம்ப நார்மலாக இருக்கானா? ஆமாண்டா, முதல்லாம் எப்போ பார்த்தாலும் எல்லா எம்ப்ளாய்ஸையும் பிடிச்சி திட்டுவான், ஃபைல்ஸ்லாம் தூக்கிட்டு ஏறிவான், என்னடா ஒர்க் பண்ணியிருக்கீங்கிற மாதிரி பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்து ஃபயர் பண்ணுவான். ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லை,
ஹவுஸ்லேருந்து நேராக கம்பெனிக்கு வரான். கேபின்லேருந்து எல்லா ஒர்க்குமே பண்ணுறான். ஒர்க்கை பண்ணி முடிச்சுட்டு எது ப்ராப்ளமும் பண்ணாமல் அப்படியே ஹவுஸ்க்கு போயிருந்தான். எம்ப்ளாயிஸ் எல்லாம் இப்போ திட்டுறதே கிடையாது. ஆனால் மச்சான், என்னடா இவ்வளோக்குள்ளே சேஞ்ச் ஆனவன் இப்போ கூட உன்னை பற்றி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி விடுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட பேசினான். ஏன்டா இன்னுமா அவன் மேலே அவன் கோவமாக இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசினான். எனக்கு தெரிலடா, நான் அங்கே இருக்க சொல்ல தான் அவன் என்னை பார்க்க சொல்ல இரிட்டேட்டிங்காக இருக்கான் அவளுக்கு. இப்போ நான் அங்கே இல்லைல்ல, அதனால ரொம்ப நார்மலாக இருக்கான். என் ஜங்குக்கு எப்போதுமே ரொம்ப நார்மலாக ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கணும். என்னால் தான் அவன் டென்ஷன் ஆகுறான்னா அந்த பிளேஸில் நான் இருக்கவே கூடாது. ஜங்குக்காக நான் அந்த பிளேஸை விட்டு மூவ் ஆன் ஆகிறத மட்டும் நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். இந்த கண்ட்ரியை விட்டே போகணும்னு நினச்சாலும் நான் ஜங்குக்காக வெளியே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ டைம்லாம் ஸ்கிப் ஆகி நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி காட்டினா ஜங்கு கேபின்லேருந்து ஒர்க்லாம் பண்ணலை. அவரோட மொபைலில் டேயோட பிக்ஸ் இருக்கும்ல, லவ் பண்ண சொல்லி எடுத்துருந்துருப்பாங்களா, அந்த பிக்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணபடி நம்ம ஜங்கு 2-3 பர்சன்ஸ் கிட்ட எந்த பிளேஸில் இருக்கான், எந்த கண்ட்ரியில் இருக்கான், இங்கே இருக்க கண்ட்ரியை விட்டு அவர் அதர் கண்ட்ரிலலாம் நம்மகிட்ட தேடிட்டு இருக்காரு. இந்த மாதிரிட்டே எங்கே இருக்கான், உனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமாங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு பர்சன்ஸ்டையாக கால் பண்ணி எனக்கு எப்படியாவது என்கிட்டயே கண்டுபிடிச்சி கொடுங்க, அவன் ஏதாவது ஒரு கண்ட்ரியில் தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி இவரை சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு பர்சன்ஸ்டையாக டெய்லியுமே கண்டுபிடிச்சாச்சாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தா. இப்போ அந்த கேபின் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜிமினா உள்ளே என்ட்ராகிறாரு. ஜெமினா உள்ளே வர மொமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்கு கமெண்டியே அந்த காலை கட் பண்ணிவிட்டு, என்னாச்சு ஹயாங் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்னாச்சுன்னு என்ன இவ்வளோ அசால்ட்டாக பேசுகிற ஜங்குக், இன்றைக்கி ஒரு மீட்டிங் இருக்குல்ல, நீ அந்த மீட்டிங் கண்டிப்பாக போகணும்ல, இவ்வளோ அசால்ட்டாக இருக்கிறவா மீட்டிங் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு 2-3 ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஒரு பிளேஸ்க்கு மீட்டிங் போகிறாங்க. இந்த மாதிரி மீட்டிங் போனோம். நம்ம ஜங்குக் கூட ஜிமினா தான் இப்போ வந்துட்டுருக்காரு. இந்த மாதிரி வந்தால் ஜிமினாவுக்குமேட்டே ஒர்க் பார்க்குற கம்பெனிக்குன்னு தெரியாமலே தான் வந்திருப்பாரு. இங்கே வந்து கம்பெனியோட நேமை பார்த்து ஷாக் ஆகி, ஐயோ என் மச்சான் இருக்க கம்பெனியில் எங்கேயே கூட்டு வந்துட்டனே, நம்மளை பிச்சு எடுத்துருவான், போச்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக், என்னாச்சு ஹயாங், ப்ளீஸ் நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் வர போகணும், நீ இந்த ஃபைல் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கேபினுக்கு போயிருந்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபைல்ஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நம்ம ஜங்குக்கு சிஓ ரூமுக்கு வராரு. இந்த மாதிரி வந்தா அதர் கம்பெனியில் உள்ள சிஓக்கு ரூம் இருக்கும்ல, அந்த ரூமுக்கு வந்துட்டுருக்காரு. இந்த மாதிரி வந்துட்டு இருந்தா நம்ம ஜிமினா தான் நம்ம டேக்கு கால் பண்ணிகிட்ருக்காரு. ஜங்குக் நீ ஒர்க் பார்க்குற கம்பெனிக்கு வந்துருக்காண்டாங்கிற மாதிரி அலாட் பண்ணதுக்கு இப்படி கால் பண்ணால் நம்ம காலை பிக் பண்ணவே இல்லை. ஏன்னா நம்ம சிஓ சார் பக்கத்தில் தான் நம்ம நிற்கிறாரு. மொபைலில் சைலண்டில் போட்டுட்டு அங்கே மீட்டிங்க்கு அரேஞ்ச் ஆகிற ஒரு 10 கம்பெனிஸ் இந்த பிளேஸ்க்கு மீட்டிங்க்கு வராங்க. அந்த 10 மெம்பர்ஸுக்குமே இவர் தான் மேனேஜர் மாதிரி இந்த பிளேஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. எல்லாத்தையுமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்ருக்குது நம்ம தான். அதனால ஜிமினா கால் பண்ணுறது நம்ம டேக்கு தெரியல, சைலண்டில் போட்டு நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நம்ம சிஓ சார் நம்ம நோட் பண்ணிவிட்டு, இங்கே பாரு அங்கே எல்லாமே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டேன், நீ எல்லா பர்சன்ஸுமே கம்பெனிக்கு வந்துட்டாங்களாங்கிற மாதிரி ஒரு டைம் கால் பண்ணி செக் பண்ணிக்கோ, மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம், டைம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஓகே பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட என்ன செய்வார்னா அந்த மீட்டிங் ரூமை விட்டு வெளியே வந்து 10 கம்பெனிஸ்லேருந்து கால் பண்ணுறாரு. எல்லா கம்பெனியில் இருக்க பர்சன்ஸும் வந்துட்டாங்களாங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரையாக கால் பண்ணி பேச சொல்ல நம்ம ஜங்குக்கோட கம்பெனி நம்பருக்கும் கால் பண்ணுறாரு. இப்படி கால் பண்ணால் அது நியூ நம்பர் போலுக்கு, அதனால நம்ம டேக்கே அது ஜங்குக்கோட கம்பெனி நம்பர்னு தெரியாமலே அதுக்கே கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி கால் பண்ணால் எங்கள் சிஓ சார் எப்போவோ மீட்டிங்க்கு வந்துட்டார், அந்த பிளேஸ்க்கு அரேஞ்சாக இருப்பாங்கங்கிற மாதிரி கம்பெனியில் இருக்க பர்சன் சொல்கிறது கேட்டு அப்போ எல்லாருமே கம்பெனிக்கு வந்துட்டாங்க, அப்போ மீட்டிங் ஹால்குள்ளே தான் எல்லாருமே அரேஞ்ச் ஆகுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட என்ன செய்வார்னா இப்போ இந்த மீட்டிங் தேவையான ஃபைல்ஸ் லேப்டாப்பை மட்டும் எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த சிஓ ரூமுக்கு தான் அவர் இந்த மாதிரி வந்துட்டு இருந்தா. அந்த 10 கம்பெனிஸில் உள்ள மொத்த மெம்பர்ஸுமே அதே பிளேஸில் அரேஞ்ச் ஆயிருந்தோம். அதில் ஒரு சீட்டில் தான் நம்ம ஜங்குக் உட்காந்துருக்காரு. ஜங்குக் பக்கத்தில் ஜிமினா தான். ஐயோ இந்த டேக்கே அறிவே கிடையாது, ஃபோனை பேக்கெட்டில் விட்டுருக்கானா இல்லை ஏதாவது லேக்கரில் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கானான்னு தெரியலையே, எவ்வளோ கால் பண்ணியிருக்கேன், பிக் பண்ணியிருக்கானான்னு பாரு. இப்போ இந்த பிளேஸில் அவன் என்ன பார்த்தான்னு வச்சுக்கோயேன், என்ன தானே அடிக்கடின்னு அடித்து துரத்துவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மொபைலையே பார்த்து புலம்பிகிட்டு இருக்கிறத பக்கத்தில் உட்காந்துருந்து ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, என்னாச்சு ஹயாங் வந்த நேரத்துலேருந்து மொபைல்லே பார்த்துட்ருக்கீங்க, யாருக்கோ நிறைய டைம் கால் பண்ண மாதிரி தெரியுது,
உங்களுக்கும் சுகாவுக்கும் எதுவும் ப்ராப்ளமா என்ன? ஆ என்ன ஜங்குக்? இல்லை உங்களுக்கும் சுகாவுக்கும் எதுவும் ப்ராப்ளமா என்ன? ஆனால் சுகா கிட்ட ஃபர்கியூ கேட்குற மாதிரி கால் பண்ணுறியா? ஆ ஆமாம், ஃபர்கியூ கேட்குற மாதிரி தான் கால் பண்ணிகிட்ருக்கேன். பட் பிக் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட இப்படி பேசினா, இப்போ அந்த ரூம்குள்ளே சிஇஓ சார் என்ட்ரு ஆகுறாரு. இந்த மீட்டிங் நடத்துகிறாருல அந்த பர்சன்ட் உள்ள என்ட்ரு ஆகுறாங்க. அந்த பர்சன்ட்டுக்கு பின்னாடியே ஃபைல்ஸு லேப்டாப்பையும் ஹேண்ட்ஸில் வச்சபடி நம்மகிட்ட என்ட்ரு ஆகுறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா, ஐயோ 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 வந்துட்டானே எப்படி வரான் பாரு, எப்படி கெத்தா வரான் பாரு, டேய் மச்சான் என்ன பாருடா, நீ உள்ளே வந்த டைமிங் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினாக்கு அப்படியே அப்படி பொங்கிக்கிட்டு இருக்காரு. எமோஷனல் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கத்திட்டே கூப்பிடும் போல் இருந்தாலுமே பக்கத்தில் ஜங்குக்கு இருக்கிறத பார்த்துட்டு எப்படியாவது கேபினை விட்டு வெளியே போயிடுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணால் இப்போ அந்த சிஇஓ சார் கரெக்டாக அவரோட சீட்டில் வந்து உட்காந்துட்டு, இங்கே இந்த பிளேஸ்க்கு வந்து இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ண வந்தவங்க எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். அப்புறம் இது என்னோடய நியூ மேனேஜர் டயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சும்மா இல்லாமல் அவர் இன்ட்ரோ கொடுக்காரு. இந்த மாதிரி இன்ட்ரோ கொடுத்தா டயாங்குங்கிற நேமை கேட்டு டென்ஷனில் இருந்த நம்ம ஜங்குக் அப்படி நிமிர்ந்து பார்த்தா டேயும் ஜங்குக்கும் ஒருத்தர் பார்க்குறாங்க. இந்த மாதிரி பார்த்துட்டு பக்கத்தில் உட்காந்துருக்க ஜிமினாவை பார்த்து நம்மகிட்ட அப்படியே முறைக்கிறாரு. இந்த மாதிரி மறைச்சா பார்த்துட்டான். போச்சு, ஏன்டா அவனை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஈவினிங் என்ன படாத படுத்திடுவானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, மச்சான் எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைடா, எனக்கே தெரிலடா, நான் உன் கம்பெனிக்கு தான் வரேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா நம்ம டேட்ட பேசினா ஜிமினா வந்து முறைச்சபடியே ஜங்குக்கை கண்டுக்காத மாதிரி அப்படியே அந்த லேப்டாப்லாம் ஓப்பன் பண்ணி அந்த மீட்டிங்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணால் டேயை பார்த்து அடுத்த செகண்டு நம்ம ஜங்குக் டக்குன்னு அங்கேருந்து எழுந்துட்டு நேராக கிட்ட தான் வராரு. இந்த மாதிரி வந்தால் டேக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இவ்வளோ வேகமாக வரான், ஒரு வேளை ஃபைட் பண்ணுவானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட பயத்துலேயே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஜிமினாவை பார்த்துட்டு அவன் என்ன பண்ணுறான் பாருடானுங்கிற மாதிரி ஜிமினாவுக்கு சிக்னல் கொடுத்தா டக்குன்னு நம்ம ஜிமினா அவர் இருந்த சைட்லேருந்து எழுந்துட்டு இப்படி வேகமாக கிட்ட வராருல ஜங்குக், அவரை வந்து பிடிக்கிறாரு. எங்கே ஜங்குக்கு இவ்வளோ வேகமாக போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஹயாங் ஹயாங் டயாங் பார்த்தாலே தெரியுது அது டயாங்டான்ட்டு. இப்போ மீட்டிங் நடந்துகிட்ருக்கு, எங்கே இவ்வளோ வேகமாக போகிற, எதாக இருந்தாலும் மீட்டிங் எண்ட் ஆகட்டுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு அப்படியே பிடிச்சி கொண்டு வந்து அந்த சீட்டில் உட்கார வைக்கிறாரு. இந்த மாதிரி சீட்டில் உட்கார வச்சோம். இப்போ மீட்டிங்கான ப்ராசஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்தோம். நம்ம தான் ஜங்குக்கு பதட்டத்தில் 2-3 இதை மிஸ்டேக் பண்ணுறாரு. அவரோட கம்பெனிக்காக நம்ம தான் இப்போ பேசிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம். ஜங்குக்கு இங்கே இருக்கிறதுனால டேயாவே இல்லை, ரொம்ப மிஸ்டேக் பண்ணுறாரு, எல்லாத்தையுமே வளருதாரு. அப்புறம் பதட்டத்திலேயே ஃபைல்ஸ் எல்லாம் கீழே போடுறாரு. இதெல்லாம் பார்த்தா அந்த சிஇஓ சார், அந்த டேயோட பாஸ் இப்போ இருப்போம்ல நியூ பாஸ், அவன் காண்டாகி உனக்கு அறிவில்லை டயாங், இந்த மாதிரியே நீ ஒரு மீட்டிங்கை எக்ஸ்பிளைன் பண்ணுவ, எல்லாருமே எவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, சார்பா நீ பேச சொன்னால் இந்த மாதிரி எல்லாத்தையும் கீழே போட்டு தட்டிக்கிட்டு இருக்க, உனக்கு மேனேஜர் இந்த பிளேஸில் ஒர்க்கு கொடுத்தது தப்பாக போச்சு அப்படிங்கிற மாதிரி தேவைப்பட்டுச்சு. அவன் ரொம்ப கோவமாக திட்டுவானா, திட்டிகிட்டு இருக்க சிஇஓவோட சீக்ஸ்லேயே ஒரு ஸ்லாப்ன்றும் இந்த மாதிரி விழுந்ததை பார்த்து அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆனா, டேய் எவ்வளோ துணிச்சல் இருந்தா ஏன் ஹஸ்பண்டே வாடா போடா போட்டு பேசுவ, அவன் என்னோட ஹஸ்பண்டா, மேனேஜரா, அவனுக்கு நீ ஒர்க் போட்டு கொடுத்தியா, உன்னை ஏன்டா ஒர்க்கு கொடுக்க சொன்னானுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக் அந்த சிஇஓ சார்கிட்ட ஃபைட்டுக்கு போகிறாரு. இந்த மாதிரி போனால் இதை பார்த்து நம்ம வீமின் 2 பேருமே ஷாக் ஆகி ஜங்குக்கு கிரிப்பாக பிடிச்சா, டேய் வெளியே வாடா ஒன்றை வச்சுக்கிறேன், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கடா, எவ்வளோ துணிச்சல் இருந்தால் என் ஹஸ்பண்ட் மேலேயே கையை வைப்பேன், இத்தனை பர்சன்ஸ் இருக்க சொல்லி அவனை எப்படிடா நீ சிலா பண்ணலாம், அவனை எப்படிடா நீ திட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக் பொங்குறாரு. இந்த மாதிரி பொங்குனா எல்லாருமே இந்த மூமெண்ட்டை கேட்டு ரொம்ப ஷாக் ஆனா, ஜங்குக்கு நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வீமின் 2 பேருமே நம்ம ஜங்குக்கு கண்ட்ரோல் பண்ணலான்ங்கிற மாதிரி வந்தால் அந்த ஹக் பண்ணி கிரிப்பை பிடிச்சிட்ருக்காங்களா அதை பிரேக் பண்ணிவிட்டு, உனக்கு அவ்வளவுதான், என்ன நினச்சிட்ருக்க, சரி போனால் போட்டு மீட்டிங் அட்டன் பண்ணலான்னு இந்த பிளேஸ்க்கு வந்தா ஏன் முன்னாடியே ஏன் ஹஸ்பண்டை இத்தனை பர்சன்ஸ்க்கு முன்னாடி திட்டி அசிங்கப்படுத்துறியா, இருடா நான் உனக்கு என்ன பண்ணுறேன்னு பாரு, இந்த ஜங்குக்கு யாருங்கிறத காட்டுறேன் பாருங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக நிறைய வேடா வச்சு பேசி திட்டிட்டு ஏதோ ஒரு 5 கால் பண்ணுறாரு, 5 மெம்பருக்கு கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி கால் பண்ணால் அந்த 5 மெம்பர்லேருந்து 1% இந்த பர்சன்ட்டுக்கு கால் பண்ணுவோம். இதை கேட்ட அந்த சிஇஓ சார் ரொம்ப ஷாக் ஆகி
ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஏன்னா நம்ம ஜொங்குக்கு வந்து இந்த கண்ட்ரிலேயே ஜொங்குக்கோட டேட் வந்து டாப் 10 பிஸ்னஸ் மேனில் ஒரு மெம்பராக இருப்பார். இப்போ அந்த பிளேஸில் இப்போ நம்ம ஜொங்குக்கு தான் இருக்கார். அதை தெரிஞ்ச அந்த பர்சன் ரொம்ப ஷாக் ஆகி அப்படியே ஜொங்குக்கு நோட் பண்ணா, என்ன நான் யாருன்னு தெரிஞ்சிருச்சா? அடம் டே பார்க்குறியா? ஏன் ஹஸ்பண்டியா அசிங்கப்பட்டுற? கம்பெனியை விட்டு உன்னை துரத்தி நான் யாருங்கிறத காட்டுறேன்டானுங்கிற மாதிரி அந்த கம்பெனிலேருந்து அந்த சிஓ சாரை வெளியே அனுப்ப பார்க்குறாரு. இனி இந்த கம்பெனி என்னது, இந்த பிளேஸில் நீ ஒர்க்கே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக பேசிட்டு அதுக்கான பேப்பர்ஸை ரெடி பண்ண போகிறேனுங்கிற மாதிரி பண்ணான். அப்படியே ஜொங்கு கூட ஹேண்ட்ஸை பிடிச்சி புஷ் பண்ணி இழுக்கிறாரு. என்னோட ஹேண்ட்ஸை விடு, அவன் உன்னை இந்த மாதிரி பண்ணதுக்கு கண்டிப்பாக நான் அவனை சும்மாவே விட மாட்டேன், என் ஹேண்ட்ஸை விடு அப்படிங்கிற மாதிரி ஃபைட்டுக்கு போனான். அப்படி கோவத்தில் பேசிகிட்டு இருக்கு ஜொங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்கள் சார், ஒரு ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் மீட்டிங்கை நடத்துங்க, நான் இங்கேருந்து வெளியே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஹக் பண்ணபடியே நம்ம ஜொங்குக்கு அப்படியே மீட்டிங் ரூம் விட்டு வெளியே கூட்டு வந்துட்டு, என்ன உனக்கு பிரச்சனை, ஏன் இந்த மாதிரி என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்க ஜொங்குக்,